வெனஸ்டே ஈவினிங் 7 o'clock மேலே தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மதியமே குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணல. ஆஃபீஸ் ஒர்க் இருந்தனால அப்படியே விட்டுட்டேன். சரி நைட்டு வந்து டின்னர் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ க்ளீன் பண்ணிவிட்டேன். மேலாப்பா தான் தொடச்சி விட்டேன். டீப் க்ளீனிங் பண்ணலை. கொஞ்சம் சோப் வாட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோலின் போட்டு தொடச்சி விட்டுட்டேன். டின்னருக்கு வந்து எப்பவும் போல் மாவு இருந்தனால தோசையும் தக்காளி வெங்காயம் சட்னியும் தான் வந்து ரெடி பண்ணேன். வீட்டில் மாவு இருந்துட்டாலே நைட்டு டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ நமக்கு டென்ஷன் இல்லாமல் போயிடும். இட்லி இல்லைனா தோசை, அது கூட சட்னி இல்லைனா சாம்பார் வச்சு முடிச்சிடலாம். மாவு இல்லைனா தான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டென்ஷன் எப்போவுமே இருக்கும். அந்த டைமில் மோஸ்ட்லி ப்ரிஃபரபிள் உப்புமா தான். ஸோ ஒரு உப்புமா பண்ணிட்டோன்னா நமக்கு ஒர்க் முடிஞ்சிடும். கொஞ்சமாக சாமான்லாம் இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் தொக்கு தக்காளி வெங்காயம் சட்னி வந்து பண்ணிட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அரைச்சா சூப்பராக இருக்கும். தோசை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த பொடி தோசை எனக்கு ரொம்பவே ஃபேவரெட்டு. எப்போ ஹோட்டல் போனாலும் ஒன்று ஆனியன் ரவா தோசை, அப்படி இல்லைன்னா பொடி தோசை தான் சாப்பிடுவேன்.